வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி குக்கிங் புலக்கிலிருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு மட்டன் புலா வந்து செய்து காட்ட போறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த புலா வந்து செய்யறதுக்கும் கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து எடுக்கும். பொறுமையா செய்தா வந்து நல்ல ஒரு சூப்பரான புலா கொண்ட பெற முடியும். வந்து நல்ல ஒரு டேஸ்டானது சுவையானது வந்து நான் கொஞ்சம் மீட் கூட போட்டு இறைச்சி வந்து கூட போட்டு செய்ய போகிறேன். அதாவது அரிசியை குறைச்சி போட்டு செய்ய போகிறேன். எப்பவும் வந்து பிரியாணி அதாவது புலா இப்படி எதுவும் செய்யும் பொழுது வந்து நீங்கள் மட்டனை அந்த மீட் வகையை வந்து கூட போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் அது இந்த சுவை வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். வந்து இது வீட்டில் இருக்கேக்க தான் இப்படியான பிரியாணியை செய்யலாம். வந்து கணக்கு பேருக்கு செய்யும் பொழுது இப்படி செய்ய முடியாது. நீங்கள் வீட்டில் இப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். வந்து அதுக்கு மேலே என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் மறந்துவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பாப்போம் எப்படி அந்த மட்டன் புலாவை செய்கிறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் புலாவ் வந்து செய்ய போகிறேன்னு வந்து இந்த புலாவுக்கு தேவையான அரிசியும் வந்து இதில் மட்டனும் வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1.5 கப் வந்து அரிசி போட போகிறேன். அதாவது 350 கிராம் பாஸ்மதி ரைஸ் வந்து போடுறேன். வந்து இதில் தான் இந்த மட்டன் புலாவை வந்து செய்ய போகிறேன். இப்போ அந்த அரிசியை வடிவாக கழுவி வந்து 30 நிமிடங்கள் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்பைசி இருக்குது, வந்து கொத்தமல்லி இருக்குது, ஏலக்காய் இருக்குது, வந்து கராம்பு இருக்குது, அன்னாசிப்பூ இருக்குது, பே லீஃப் இருக்குது, சின்ன சீரகமும் கொஞ்சம் போட போகிறேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன் இந்த பொட்டுக்கு. இப்போ வந்து கழுவி வச்சிருக்கிற மட்டனை போடுறேன். இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். இப்போ வந்து மல்லி இலையும் அதாவது மின்ட் இலையும் வந்து போடுறேன். இப்போ இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ யோகட் வந்து போட்டுக்கொள்கிறேன். அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் போட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த ஸ்பைசி வந்து இதை வந்து டீ ஃபில்டரில் போட்டு நான் உள்ளுக்க வச்சு இந்த பொட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். வந்து இப்போ முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதை வந்து வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த ஃபில்டரை வந்து இதுக்குள்ளே வைக்கிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அந்த புலா வந்து. அதுக்காக இப்போ வந்து ஹாட் வாட்டர் விட்டுருக்கிறேன். வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி நான் 30 நிமிடம் அவிய வைத்து கொள்ள போகிறேன். இப்போ வந்து 30 நிமிடங்கள் ஆயிட்டுது. வந்து நீங்கள் அதாவது இறைச்சியை வந்து எடுத்து பாருங்க அவிஞ்சிட்டு தான் சொல்லி. நார்மலாக இந்த மண் பொட்டில் வந்து அவிக்கும் பொழுது ஈஸியாக குயிக்காக வெந்துடும் வந்து இறைச்சி. இப்போ வந்து இந்த ஃபில்டரை நான் வெளியில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இறைச்சி எல்லாத்தையும் புறம்பாக வந்து எடுத்துக்கொள்கிறேன். வந்து இப்போ எல்லா இறைச்சியும் வந்து ஒரு பவுலுக்கு செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறைச்சி அவிஞ்ச தண்ணியும் வந்து ஒரு கப்புக்கு வந்து ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். இப்போ சின்ன சீரகம் 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் போட்டிருக்கிறேன், பச்சை மிளகாயும் போட போகிறேன். வந்து அதாவது ரம்பையில் போட்டு நான் வந்து முதல் இப்போ எல்லாத்தையும் போட்டு வந்து வதக்கி கொள்ளுங்க. இப்போ பச்சை மிளகாய் 4 சின்ன வெட்டி போட்டிருக்கிறேன். இப்போ மிளகு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ வந்து புலா பவுடர் வந்து போட்டிருக்கிறேன். வந்து புலா பவுடர் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ அவிச்சு வச்சிருக்கிற இறைச்சியை வந்து இதுக்கு போட்டுக்கொள்கிறேன்.
எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ வந்து மூடி அவிய விடுறேன். இப்போ திருப்பி எடுத்துட்டு இந்த ஊற வச்ச அரிசியை வந்து இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து வடிவா எல்லா இடமும் பிறல்ற மாதிரி ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சியை அவிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணியை வந்து இதுக்கு விடுறேன். நான் 3 கப் தண்ணி விடுறேன். என்னன்னு சொன்னால் அரிசி 1.5 கப் எடுத்து நான் அதால் வந்து 3 கப் இந்த தண்ணியில் தான் அவிய விடுறேன். வந்து நீங்கள் வேறே ஒரு தண்ணியும் விடக்கூடாது. இந்த இறைச்சி அவிஞ்ச தண்ணியிலேயே அவிச்சிக்கொள்ளணும். தண்ணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நிற்கிது. ஸ்பூன் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆக கூட தண்ணி நிற்கக்கூடாது. 1.5 கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி விட்டால் போதுமானது. இப்போ கொரியாண்டர் இலை வந்து வெட்டி வச்சு போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த பொயில் பேப்பரால் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். வந்து இந்த பொட்டை க்ளோஸ் பண்ணி வடிவாக மூடி வந்து குறைஞ்ச ஹீட்டில் வந்து 15லேருந்து 20 நிமிடங்கள் வந்து வேக விட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான புலா வந்திருக்கு. பார்க்கவே தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குது புலான்னு சொல்லி. நல்ல ஒரு யம்மியான புலா வந்திருக்கு. புலா இப்போ ரெடி ஆயிட்டுது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துக்கொள்ளுங்க இந்த புலாவை. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான மட்டன் புலா வந்திருக்கு. செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் எல்லாம் அப்படியே நல்லா வெந்து வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த புலா வந்து பார்க்கவே தெரியுது, நல்லா இருக்குது. வந்து நல்ல டேஸ்டாக இருக்குது. வந்து இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. என் வீடியோவுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. புதுசாக பார்க்குற நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என் வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.